அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் ஹகீம் வல் ஃபுர்கானில் மஜீத் இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பிறரை பற்றி அவதூறு பேசுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், மத்தவங்களை பத்தி தவறு பேசுவது மிகப்பெரிய குற்றமா இருக்கு. இன்னொன்னு அல்லாஹு தஆலா சூரத்து நூர்ல சமுதாயத்தை பத்தியும் இன்னும் ஒழுக்கங்களை பத்தியும் இன்னும் குடும்ப வரலாறை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கான். அதுல குறிப்பாக பிறரை பற்றி அவதூறு பேசுவதை மிக எச்சரித்து சொல்லியிருக்கான். அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களிடம் ஒரு விஷயம் வருது அப்படின்னா மற்றவங்களை பத்தி தவறா பேசாதீங்க. அது என்னன்னு தெரியாம அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, இன்னும் அவதூறு பேசுறது மிக தவறு என்று அதுல இருந்து விலகி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சம்பவம் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது முனாஃபிக்குகள் தவறாக பழி போடும்போது கூட அந்த நேரத்துல கூட அவர்கள் பொறுமையை காத்தாங்க. இன்னும் முனாஃபிக்குகள் பெரும்பாலும் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா தான் அதிகமான அவதூறுகள் பரப்பி வந்தாங்க. ஒரு பெண்களை பத்தி அவதூறு பரப்புவது மிகப்பெரிய குற்றமா இருக்கு. இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், அடுத்தவர்களை பற்றி மான விஷயத்துல தலையிடுறது மிகப்பெரிய ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மிடம் இருந்து விடை பெறும்போது இன்னும் இறுதியாக ஹஜ்ஜில் நின்று ஒரு உரையாற்றினாங்க, சிறப்பொழி ஆற்றினாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி, இன்ன திவாஅக்கும் வ அம்வாலுக்கும் வ அராதுக்கும் வ ஹராமுன் அலைக்கும். அதாவது உன்னுடைய ரத்தம், உன்னுடைய காசு மற்றும் மற்றவர்களை மானங்களுடைய விஷயங்களை தலையிடுவது ஹராம். அதாவது அல்லாஹு தஆலா கொலை செய்வது எப்படி ஹராமோ, திருடுவது எப்படி ஹராமோ, அதே போல மற்றவர்களுடைய மானங்களுடைய விஷயங்கள்ல தலையிடுவது ஒரு மிகப்பெரிய ஹராமா இருக்கு. நௌதுபில்லாஹி மின்ஹா. இன்னும் 2 ஹதீஸ்கள்லயும் குர்ஆன்கள்லயும் 2-3 விஷயங்கள்ல பிரபலமா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாம, இன்னும் எந்த ஒரு ஆண் கைப்படாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா ஊதப்பட்டு, அதாவது மணக்கால் மூலமாக ஊதப்பட்டு இன்னும் அவர் அதிசய குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. இதை முனாஃபிக்குகள் தவறாக பேசினாங்க. இன்னும் ஒரு பெண்களை பேசுறது எவ்வளவு பெரிய தவறுன்னு தெரியாம சுலபமா 4 பேர் திண்ணையில உட்கார்ந்து ஒரு விஷயத்த பரப்பிட்டு போயிடுறாங்க. இன்னும் அது அவதூறா மாறிடுது. இன்னும் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமா நடந்த ஒரு விஷயம். அதுவும் பாலியல் சம்பந்தமா நடந்துச்சு. பொதுவா பெண்களை பாலியல் விஷயத்துல அதிகமா அவதூறு பத்தி பேசியிருப்பாங்க. முனாஃபிக்குகளோட அடையாளம் என்னமா இருக்கும்னா, அவதூறு பேசுறவங்க எல்லாமே பொதுவா முனாஃபிக்குகள் கூட்டத்துலதான் இருப்பாங்க. முனாஃபிக்குகள் பிறரை பாலியல் வன்கொடுமை மட்டும் அவதூறு பேசாம இன்னும் அவங்க செய்யற சொல் எல்லாத்தையும் கலந்து அவங்க அவதூறு பேசுவாங்க. ஒரு பெண்ணை பத்தி அவதூறு பேசுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றமா இருக்கு. இன்னும் அவங்கள மட்டும் பாதிக்கப்படாம அவங்களுடைய தலைமுறையையும் பாதிக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அவதூறு பேசுவதை பத்தி மிகவும் எச்சரித்துள்ளாங்க. இன்னும் பொதுவாகவே இஸ்லாமிய வரலாறுல நபிமார்களுடைய வரலாறுகள், இன்னும் நல்லோர்கள் வரலாறுகள் அதிகமாகவே முனாஃபிக்குகள் அவதூறுகள் பரப்பி வந்தாங்க. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதும் பரப்பப்பட்ட அவதூறுகள் முனாஃபிக்குகள் தான் பரப்பி வந்தாங்க. இன்னும் அவர்கள் உத்தமியாகவும் பத்தினியாகவும் இன்னும் கர்ப்பத்தனமாகவும் இருந்தது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சுமார் 14 வசனத்துல குறிப்பிட்டிருப்பான். இன்னும் இதோட பின்னணி என்னவா இருக்கு அப்படின்னா, அவதூறு பேசுபவர்களை பற்றி அல்லாஹு தஆலா எச்சரித்திருப்பா. இன்னும் குர்ஆன்ல எச்சரித்திருப்பா. ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தாலே இந்த காலத்துல அவதூறு பரப்பிடுறாங்க. இன்னும் ஒரு தன்கிட்ட சொல்ற செய்தியா அது தவறா பொய்யா உண்மையா எதுவுமே தெரியாம இன்னும் பிறரிடம் சொல்லி அது அவதூறு பரப்பிட்டு வராங்க. இப்படி இருக்க காலத்துல இந்த அவதூறு பேசுவதை பத்தி அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய குர்ஆன்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி அவர்கள் உத்தமி என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான்.
இன்னும் ஏராளமான விஷயம் ஏராளமான விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இந்த அவதூறு பரப்பதான் இருக்கு. எனவே அல்லாஹு தாலா நம்மளுடைய நாவையும் உடலையும் பாதுகாத்து இன்னும் அவதூறு பேசாமல் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.